காசு வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? வட்டி காசு எப்படா வருவா? ஒம்பாட்டுக்கு ஃபோன் போட்டுகிட்டே இருக்கேன், 3 நாளாக ஃபோன் எடுக்க மாட்டோம்ன்றா, ஒன்றும் எடுக்க மாட்டோம்ன்றா. காசை கொடுக்குற வழியை பாடுறா. கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுண்ணே, பண பிரச்சனை ஆச்சுண்ணே. 2 நாள் எப்படியா வந்துடுறேண்ணே. சீக்கிரம் கொடுக்குற வழியை பாடுறா. வேற மாதிரி ஆகிப்போம் பார்த்துக்க. 2 நாள் போகிறதுக்காண்ணே, எப்படினாலும் கொடுத்துட்றேண்ணே. ஃபஸ்ட்டு ஃபோன் போட்டால் ஃபோன் எடுத்து போலைய என்ன? என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? எத்தனை நேரம் ஃபோன் பண்ண எதுக்கு எடுக்க மாட்டேங்கிற? என்ன ப்ராப்ளம் உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நான் உட்காந்துருக்கேன். வரணும்ல இல்லை அப்படி பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கு. என்னடா ப்ராப்ளம் உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நான் உட்காந்துருக்கேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மசை பிடிக்கிற நான் மூஞ்சியை பார்த்தா தெரியாதா? சரி வா, மழை பெய்யும், உள்ள போய் பேசுவான். என்னடா பிரச்சனை சொல்றா? அது ஒன்றும் இல்லை, ஒரு ஆள்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேன். என் பொங்கல் செலவுக்கு வட்டி பணம் என் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அது எப்படி தான் போச்சுன்னு தெரில. நைட்டு ஒரு மெசேஜ் தான் வந்துச்சு. மற்ற பணம் எங்கே போச்சுன்னு தெரில. அது என்ன பண்ண புரியலை எனக்கு. வேணுமோ புதுசாக சொல்லிட்டு ஏடிஎம்ல பணம் காணானது என்னன்னு கொஞ்சம் கேளுண்ணே. இது எப்படி ஏடிஎம்ல தன்னால பணம் காணாம போகும்? இதை பற்றி ஒருத்தர் நல்லா தெரியும், போய் கேட்டு பார்ப்போம். மாப்பிள வாங்கம்மா பாருங்க. எதுவும் சாப்பிட்றீங்களாம்மா? இல்லை மாப்பிள வேணாம். என்னம்மா எதுவும் பிரச்சனையா? நீ தம்பிதாயா? அக்கௌண்ட்ல பணம் வச்சிருந்தேன், எப்படி போச்சுன்னு தெரியல. எதுவும் புதுசாக பண்ணீங்களா? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. நேற்று சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே பொருளை எடுத்துகிட்டு கால் ஸ்வைப் பண்ணேன். அதில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல. இப்போ நம்ம எதாவது கடையில் போய் ஸ்வைப் பண்ணுறோம்மா, அந்த மெஷின் பேர் வந்து பிஓஎஸ் மெஷின் சொல்லுவாங்கம்மா. அதில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிப்பு ஒன்று இருக்கும். அந்த சிப்பு வந்து நம்ம கார்ட்லேயும் இருக்கும். அந்த இது வந்து ஸ்வைப் பண்ணுற முஸ்ல அந்த கார்டில் இருக்க டீட்டெயில் ஃபுல்லாக அந்த மெஷினில் இருக்கும். மெஷினை வந்து யாராவது ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த கார்டோட டீட்டெயில் எல்லாமே போயிடும். டீட்டெயிலாம் எடுத்துட்டு வந்து டார்க் வெப்னு ஒன்று இருக்கு. அந்த டார்க் வெப்ல வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வித்துருவாங்க. அதை யாராவது அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு நம்ம கார்டோட டீட்டெயில் வந்து அவை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி போயிடுவாங்க. அப்படியே அந்த மாமாவோட கார்டோட டீட்டெயிலாம் போய் இவர்கிட்ட இருந்த காசுலாம் போயிடுச்சு. இன்னும் அப்போ புதுசு புதுசாக சொல்லிக்கிட்டு இப்படிலாம் நடக்குமா? இப்போ யாரோ இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி யாரோ ஹேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போல. நம்ம தான் நம்ம சேஃப்டியாக இருந்துக்கணும்.
ஏதாவது தீர்வு கிடைக்குமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து சொல்லியிருக்காங்கம்மா, நம்ம காசு இந்த மாதிரி காணாமல் போயிட்டு 3 நாளுக்குள்ள பேங்க்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணோன்னா நம்ம காசு வந்து திருப்பி 100% நம்மளுக்கு வந்து திருப்பி கொடுத்துருவாங்கம்மா. இந்த மாதிரி திருட்டு நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? நம்ம ஏடிஎம் பக்கத்தில் தான் ஏடிஎம் இருந்தால் அதில் கார்டை இன்செர்ட் பண்ணுவோம்ல, அந்த இன்செர்ட் பண்ணுற முஸ்லிமே செக் பண்ணணும். அந்த அந்த இன்செர்ட் பண்ணுற மிஷினை வந்து இழுத்து பார்க்கணும் லைட்டாக. நம்ம வந்துருச்சுன்னா அந்த மாதிரி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இதை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணிடலாம். ரிப்போர்ட் பண்ணிட்டோம்னா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. நம்ம சேஃபஸ்ட் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். காசு பே பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேன் அண்ட் பேலாம் சேஃபானதா, யூபிஐ டிரான்சாக்ஷன் எல்லாமே சேஃபானதா. நம்ம இந்த ஸ்வைப் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வந்து முடிஞ்ச அளவு நம்ம தடுக்க போகணும். இது வாங்க மாப்பிள்ள, பேங்க்ல என்னன்னு கம்ப்ளைண்ட் கூட பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து. இவ்வுலகில் நேர்மையான முறையில் பணம் சம்பாதிக்க நினைப்பவர்களை விட